பல பேர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறான் கட்சி. ஒருத்தன் சொல்றான், நான் நிறைய படங்களில் நடித்திருக்கிறேன், ஆகவே முதல்வர் நாற்காலியை எனக்கு தாருங்கள் அப்படிங்கிறான் ஒரு ஆளு. இன்னொரு ஆளு இப்ப புதுசா வந்திருக்காரு, இந்த யூனிஃபார்மை கழட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப நான் 20,000 புத்தகங்களை படிச்சிருக்கிறேன், எனக்கு முதல்வர் நாற்காலியை தாருங்கள். நடிச்சிருக்கேன்னு ஒரு ஆள் கேட்கிறான், படிச்சிருக்கேன்னு ஒரு ஆள் கேட்கிறான். இன்னொரு ஆள் ரொம்ப வித்தியாசமான ஆளு, நான் இலங்கையில் போய் முதலை கறியும் ஆமை கறியும் ஒரு புடி பிடிச்சிருக்கேன், எனக்கு கொடுங்க தமிழ்நாட்டுன்னு கேட்கிறான். நான் கூட யோசிச்சேன், ஒருவேளை பனையூரில் இருக்கிற வீடுகளை அப்புறப்படுத்துவது என்று அரசு முடிவெடுத்தாலும் அந்த பனையூர் பங்களாவை பாதுகாப்பதற்கும் செங்கோடி இயக்கம் தான் வர வேண்டியிருக்கிறது என்பதை முதல்வர் நாற்காலி கனவு கொண்டு கொண்டிருக்கிறவருக்கு சொல்லி வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது பீச் பக்கத்துல இருக்கு. அதாவது ஒரே சாம்பார் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் புளிப்பா இருக்கு, கர்நாடகா போனா இனிப்பா இருக்கு, ஆந்திரா போனா காரமா இருக்கு. ஏண்டா ஒரே சாம்பார் கூட இல்லாத ஒரு நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமா? நீங்க இந்த நாய் ஒரு தேங்காய் கிடைச்சதுன்னா அது சாப்பிடவும் தெரியாது, உருட்டிக்கிட்டே இருக்கு கையில வச்சு. மக்கள் ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்தில் இவர்கள் உட்கார வைத்து மக்களுக்கு ஏதாவது செய்வார்கள் என்று சொன்னால் மசூதி கீழே போய் தோண்டிட்டே இருக்கிறான். இங்க சிவன் இருந்தாரு, அங்க அவர் இருந்தாரு, இவர் இருந்தாரு. இதுவும் அரசியல். ஒரு பேச்சுக்கு சொல்றோம், 800 பேர் உட்கார அளவுக்கு பெரிய நாடாளுமன்றத்தை நீங்கள் கட்டிருக்கிறீங்களே, அதுக்கு கீழே தான் பெருமாள் கோவில் இருந்தது என்று சொன்னால் இந்த புல்டோசர் அரசாங்கம் பெருமாள் கோவிலுக்காக நாடாளுமன்றத்தை இடித்து விட முடியுமா? மதவெறி அரசியல். மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆகவேதான் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட நீங்க என்னதான் மலரும் மலரும் என்று கனவு கண்டாலும் ஒரு இடத்தில் கூட மலராது என்பது மட்டுமல்ல, முளைக்கவே முளைக்காது என்று 40க்கு 40 இடங்களில் மதவெறி சக்தியை ஓரமா நிப்பாட்டி இருக்கிறோம். சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், சைதை பகுதிக்குழு செயலாளர் தோழர் ஜி வெங்கடேசன் அவர்களே, வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற பகுதிக்குழு உறுப்பினர் தோழர் ஏ சுந்தர் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய மாவட்ட குழு செயலாளர் தோழர் வேல்முருகன் அவர்களே, கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் பாக்கியம் அவர்களே, எனக்கு பின்னால் பல்வேறு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நிறைவுரை ஆற்ற இங்கே அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, கட்சியின் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களே, பெருந்திரளான எண்ணிக்கையிலே உற்சாகமாக அமர்ந்திருக்கிற செந்தொண்டர்களே, ஒரே விதமான சீருடையோடு ரொம்ப உற்சாகமாக வந்திருக்கிற பெண் தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பிலும் மாநில குழு சார்பிலும் புரட்சி வாழ்த்துக்கள். மன்னிக்கவும், நான் மறந்துட்டேன். கொடி கட்டக்கூடாது, தோரணம் கட்டக்கூடாது, நடக்கக்கூடாது, மேடை போடக்கூடாது என்று கடமையை இங்கே உணர்த்தி இருக்கிற காவல்துறைக்கும் எங்களுடைய வணக்கம். தமிழ்நாட்டில் 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா நடக்கவே முடியாது. தமிழ்நாடு மது பிரியர்களுடைய அன்பு தொல்லை பாருங்க. இவ்வளவு கொடி கட்டி, இவ்வளவு லைட்டை போட்டு, இவ்வளவு வெளிச்சம் போட்டு கூட்டம் நடத்தினா ஒத்த ஆள் எவ்வளவு விளம்பரத்தை பண்ணிட்டு போயிட்டார்ல. அதையெல்லாம் காவல்துறை தட்டி கேட்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் கூட யோசிச்சேன், இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிற போது வேல்முருகன் தொலைபேசியில் சொன்னார், போலீஸ் இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அங்க நிக்க கூடாதுன்றாங்க, சிகப்பு சட்டை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, மேடை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னார். இங்கேயும் உங்ககிட்ட பேசினார். ஏன் காவல்துறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் மேடைக்கு வந்தேன். இந்த மேடைக்கு வந்த பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது. இவ்வளவு விவரமா இங்க இருக்கக்கூடிய தோழர்களும் தலைவர்களும் பேசினா, யாராவது ஒரு தலைவருக்கு ஜே போட்டு விட்டு போனால் அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி தருவது காவல்துறை நடவடிக்கை. அது எங்க இந்த பாரதி? ஆமா, அப்பா
இவ்வளவு கல்லூரிகள் தான் இருக்கிறது, தனியார் கல்லூரியில் கொள்ளடிக்கிறாங்க, கல்லூரிகளை அதிகமாக கட்டினா ஏழை மாணவர்கள்லாம் படிக்கலாம் அப்படின்னு அவர் பாட்டி அடிச்சுட்டே போறாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரர் நினைச்சிருப்பாரு, அடடா அரசு கல்லூரியில என் பையனை படிக்க வச்சா கட்டணம் குறைவா கட்டினா போதும், இது தெரியாம நான் தனியார் கல்லூரியில கட்டிட்டு ஃபீஸ் கட்டுறதுக்காக மாமூல் வாங்கிட்டு இருக்கனே அப்படின்னு நினைச்சிருப்பாரா இல்லையா? சித்திரகலா 166A தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் நான் அனுமதி கொடுக்கறது இல்லைங்கிற தெளிவோட காவல்துறை இன்னைக்கு இருக்கிறார்கள். இப்படி பேச யார் அனுமதி கொடுப்பா? சரி, கட்சி தலைவர்கள் தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பிள்ளைகளை கொஞ்சம் டான்ஸ் ஆட விட்டா, ஒரு பிள்ளை வந்து ஆடு, அப்பாடே போ சாத்தானே மதவெறி வாழை ஆட்டாதேன்னு. தமிழகத்தினுடைய இருண்டு கிடக்கிற மக்களிடத்திலே ஒரு அரசியல் முதிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு செங்கொடி இயக்கத்தினுடைய பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுத்தால் காவல்துறையுடைய கனவு பகல் கனவாக முடிந்துவிடும் என்று நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம். காவல்துறைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒன்னும் வித்தியாசம் இல்லை. காவல்துறை நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சாலையில் நின்று கொண்டு இடதுபுறமாக போங்கள், அது உயிருக்கு பாதுகாப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கம்யூனிஸ்டுகள் மேடை போட்டு இடதுபுறமாக வாருங்கள், அது சமூகத்திற்கு பாதுகாப்பு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பூட்டு கிடையாது, பூட்டக்கூடாது. பூட்டுனாங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. காவல் நிலையம் 24/7 திறந்து இருக்கணும். ஆனால் காவல்துறை நண்பர்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒருவேளை நீங்கள் பூட்டிவிட்டு போனாலும் போகலாம், மாநிலம் முழுவதும் இருக்கிற, தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் ஒருபோதும் பூட்டியது கிடையாது. மக்கள் காவல் நிலையங்கள் என்ன, நாங்க போர்டு போடல, அவ்வளவுதான். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் போட்டிருப்போம், காவல் நிலையங்கள் நாங்க போடுறது இல்லை. காவல் நிலையங்களில் கையூட்டு வாங்கி நீங்கள் செய்கிற சேவையை மக்களுக்கு நாங்கள் இன்முகத்தோடு எங்களுடைய உழைப்பையும் உதிரத்தையும் சிந்தி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லது இல்லை, ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. அது என்ன சிகப்ப பார்த்தா என்ன அப்படி? வரலாற்றில் என்னை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த நாஜிக்களுடைய தலைவன் இருந்தான் ஹிட்லர். அவனுக்கு பூனையை பார்த்தா பயம். அவன் சொன்னா, உலகம் முழுவதும் என்னுடைய காலடியின் கீழ் நான் போட்டு இந்த உலகத்தை ஆக்கிரமிக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் ஹிட்லருக்கு பூனையை பார்த்தா பயம். ஏன் போலீஸுக்கு சகப்ப பார்த்தா பயம்? நீங்க செய்யற வேலையை நாங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது அரசியல் பேசக்கூடிய மேடை இல்லையா? இவ்வளவு நேரம் எவ்வளவு பேர் பேசுறாங்களே, யாராவது தமிழகத்தை எங்களிடம் தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்களா? பல பேர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க கட்சி. ஒருத்தன் சொல்றான், நான் நிறைய படங்களில் நடித்திருக்கிறேன், ஆகவே முதல்வர் நாற்காலியை எனக்கு தாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஆளு. இன்னொரு ஆளு இப்ப புதுசா வந்திருக்காரு, இந்த யூனிஃபார்மை கழட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப நான் 20,000 புத்தகங்களை படிச்சிருக்கிறேன், எனக்கு முதல்வர் நாற்காலியை தாருங்கள். நடிச்சிருக்கேன்னு ஒரு ஆள் கேட்கிறான், படிச்சிருக்கேன்னு ஒரு ஆள் கேட்கிறான். இன்னொரு ஆள் ரொம்ப வித்தியாசமான ஆளு, நான் இலங்கையில் போய் முதலை கறியும் ஆமை கறியும் ஒரு புடி பிடிச்சிருக்கேன், எனக்கு கொடுங்க தமிழ்நாட்டுன்னு கேட்கிறான். இங்க பேசின யாராவது கேட்டாங்களா? அப்படி மக்கள் பிரச்சனைகளை மேடை போட்டு பேசுவதற்கு என்ன பிரச்சனை? பத்தியா சொல்றாங்க. சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் பிரச்சனைகளுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி தன்னலம் கருதாமல் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி நான் எங்க சொல்றது? காவல்துறை நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.
நிறைய நேரம் பேச முடியாது, தலைவர் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரு மீசை வச்சுக்கிட்டு ரொம்ப மிடுக்கா ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார். அவர் மைக்கில் கூப்பிட்டு சொன்னாரு, இந்த தோழர்னு சொன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு மைக்கில் சொன்னாரு. இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரும் ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பாரோ என்று தமிழ்நாடு காவல்துறை அவர் மேல சந்தேக கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆளு ரொம்ப கம்பீரமா இருப்பாரு. போலீஸ் மைக்கில் சொன்னாரு, தோழர் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னாரு. விடுமானாங்க? அது மைக்கில், போலீஸ் மைக்கில். எப்படியா நீ சொல்ல போச்சு அடிச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடத்துற பிறகு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் வாங்க தோழர், உட்கார் தோழர், டீ சாப்பிட தோழர், லெட்டர் கொடுங்க தோழர் அப்படின்னு எல்லா போலீஸும் சாருங்கிற வார்த்தையை மறந்து தோழர் தோழர் என்று பேச ஆரம்பிச்சான். இதெல்லாம் எங்களை ஒரு மிரட்டி உருட்டி இப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஆகவே கோரிக்கைகளை அரசாங்கத்தோடு நாங்கள் பேசுகிறோம். 2 நாட்கள் நடைபெற்று முடிந்திருக்கிற மாநாடு மக்கள் பிரச்சனைகளை விவாதித்து தீர்மானமாக வெடித்தெடுத்திருக்கிறது. அதை மக்களிடத்தில் சொல்லி நாங்கள் போராடுகிற போது நீங்களும் எங்களோடு வாருங்கள் என்று அறைகூவி அழைப்பதற்கான ஒரு மேடை இந்த மேடை. அரசியலை கொஞ்சம் பேச விடுங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த நாட்டில், இவ்வளவு போராட்டங்கள். அது பாருங்க, நீங்க மாநாட்டிலையும் சொன்னாங்க, இங்கேயும் சொன்னாங்க. சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றால் கமிஷனர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்கணுமா? எந்த ஊர்லயா இருக்கு ஜனநாயகம்? அது என்ன போராட்டத்துக்கு போட்டு கமிஷனர் ஆபீஸ் பூட்டு தொலைஞ்சு போச்சுனாலும் கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னா சென்னையில் இருக்க 1 கோடி மக்கள் மனுவோடு போய் கமிஷன் ஆபீஸ் வாசல் என்ன நடக்குமா? அது எங்க போராட்டம் நடந்தாலும் போலீஸ் வந்துடுறாங்க. அது மாநகராட்சியோட பிரச்சனையா, வருவாய் வட்டாட்சியோட பிரச்சனையா, ரேஷன் கடை பிரச்சனையா, டாஸ்மாக் நீக்கணும் பிரச்சனையா, அல்லது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையா, என்ன பிரச்சனையாலும் முதல்ல தவறாம ஆஜராகிறது போலீஸ். என்ன பண்ண முடியும் போலீஸால? சம்பந்தப்பட்ட துறை வரணும் இல்லையா? நான் ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், நீங்க இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், இங்க நிக்க கூடாது அங்க நிக்க கூடாது பேரிகார்டை போட்டு நீங்க மறிக்கிறீங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், யோசிச்சு பாருங்க. மாநாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தென் சென்னையில் 1 லட்சம் பேர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. தினந்தோறும் 100 பேர் நாங்கள் ராத்திரி 8 மணிக்கு மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று சொன்னால் 6 மணிக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது. 100 பேர் கொண்டு மேஜிஸ்ட்ரேட் நீங்க நிறுத்தினீங்கன்னா 2 நாள் மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போடுவாரு. 3ஆவது நாள் நைட் 9 மணிக்கு போனா மேஜிஸ்ட்ரேட் உங்களுக்கு யூனிஃபார்ம் கழட்ட மாட்டாங்க. அந்த போராட்டம் நடத்த தெரியாத கட்சியா இந்த மார்க்சிஸ்ட் கட்சி? இப்படியெல்லாம் நீங்க சீப்பை ஒழித்து விட்டு திருமணம் நின்று போய்விட்டது என்று மணப்பால் குடிக்க வேண்டாம். எல்லா இடங்களையும் நிக்கிறது, தடுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பல போராட்டங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி டாஸ்மாகை அகற்றுவது அப்படின்னு போராட்டம் நடத்தினோம். டாஸ்மாக் அகற்ற முடியுமா தமிழ்நாட்டில்? தலைமைச் செயலகத்தை கூட நீங்க மாத்திடலாம் வேற இடத்துல. டாஸ்மாக் அங்கதான் இருக்கணும். உங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பிள்ளைங்க நிக்கிறாங்க, எல்லாம் போறாங்க வர்றாங்க. டாஸ்மாகை கலெக்டர் நினைச்சா கூட அகற்ற முடியாது. டாஸ்மாகை அகற்றுவது மிகப்பெரிய போராட்டம் நடந்து கலெக்டர்கிட்ட போறோம். கலெக்டர் கேட்கிறாங்க, சார் என்னோட அதிகாரத்தில் இருக்கிற ஏதாவது கேளுங்க சார், டாஸ்மாக் எல்லாம் கை வைக்க முடியுமா சார்? அது தங்க சுரங்கம் சார், அது ஏன் அதிகாரத்தில் இல்லைன்ட்டாங்க. போராடி போராடி பார்த்தாங்க தோழர்கள், ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் நாங்கெல்லாம் ஆய்வுக்காக போனோம். இங்க டாஸ்மாக் இருக்கு, 50 அடியில காந்தி சிலை இருக்கு. போலீஸ் வந்துட்டாரு, கமிஷனர் உட்பட எல்லாரும் நிக்கிறாங்க. டாஸ்மாக் நாங்க தொடவே முடியாது. அடுத்த போராட்டம், தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய அண்ணல் மகாத்மா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மதுவிலக்கை வலியுறுத்தி போராடினார். ஆகவே டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கிற காந்தி சிலையை அப்புறப்படுத்துங்கள் மனு கொடுத்துட்டோம். வந்துட்டார் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி, சார் வேலைக்கு உட வச்சிருவீங்க போட்டிருக்கு சார், டாஸ்மாக் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நாங்க டாஸ்மாக் மாற்றணும் கேட்கவே இல்லையே. இந்த இங்க இருக்கிற காந்தி சிலையை எங்கேயாவது மாத்திருங்க.
காந்தி சிலையை மாற்ற முடியுமா? எந்த டாஸ்மாகை அப்புறப்படுத்த முடியாது என்று சொன்னார்களோ அந்த டாஸ்மாகை காந்தி சிலை அகற்ற வேண்டும் என்று சொன்ன 24 விடயத்தில் இதே தமிழக அரசு, இதே நிர்வாகம் மாற்றிய வரலாறு, மாற்ற வைத்த ஆற்றல் செங்கோல் இயக்கத்திற்கு இருக்கிறது. போராட்ட வடிவத்தை எல்லாம் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. இந்த போராட்டம் நடந்து வேற எங்கேயாவது மாற்றணும்னு சொன்னா டாஸ்மாக் டிஎம் வர்றாரு, சார் இந்த கடையை மாத்திட்டீங்க சார், ஏதோ பெரிய பாவம் பண்ண மாதிரி நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒரு உதவி பண்ணுங்க சார். என்ன பண்ணணும்? எவ்வளவு அட்வான்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு கடையை பார்த்து கொடுங்க சார். யாரு? டாஸ்மாக் டிஎம். கஷ்டகாலம் என்னன்னா, இந்த போராட்டம் முடிஞ்சு ஒரு வார காலத்துல ஒரு ரேஷன் கடையில் 2000 கார்டுகள் இருக்கிறது, 2 கடையா மாற்றணும் ஒரு போராட்டம். இதே மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துது. டிஎஸ்ஓ வந்துட்டாரு. 2800 கார்டு இருப்பீங்க ஒரு கடையில, எப்படிங்க நீங்க கொடுப்பீங்க? 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள பொருளை 60% ரேஷன் கடைக்கு பொருட்கள் வருகிறது. அது எழுதப்படாத விதி. நீ முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பெரிய கூட்டம் இருக்கும். 1000 கார்டுகளுக்கு மேல் 2 கடையாக மாற்ற வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. 2 கடையா மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் ஒப்பந்தம் போடப்பட்டது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு அட்வான்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, கடையை பார்த்து கொடுங்கன்னு முதல் வாரம் டிஎம் சொல்றாரு. அடுத்த வாரம் டிஎஸ்ஓ சொல்றாங்க, சார் நாங்க 2 கடையை பிரிச்சுடுறோம் சார், அட்வான்ஸே இல்லாம ஏதோ ஒரு கடை இருந்தா பார்த்து கொடுங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு சட்டத்துல இடமே இல்லை. எப்படி இருக்கு? ஆறாவது பெருகுகிற சாராயத்திற்கு அரசு எவ்வளவுலாம் செலவழிக்கலாம். ஆனால் சாப்பிடுற அரிசியும் பருப்பையும் போடுறதுக்கு இன்னொரு கடைக்கு உங்களுக்கு அட்வான்ஸே கொடுக்கணும். என்ன 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 அரசியல் இது? இதெல்லாம் கவலைப்படுவதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் வந்து சில பேர் வர்றான், தேர்தல் முடிஞ்சோன்னு காலில் ஆயிடுறான். எங்க போறானே தெரியல. அரசியல் எல்லாம் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு எல்லாம் திருமணம் நடத்தக்கூடிய ஆட்கள் மாப்பிள்ளையும் பொண்ணு 1/2 மணி நேரத்துக்கு மண்டபத்துக்கு போய் உட்கார வைக்கிறாங்க. தோரணம் கட்டுறதுக்கு ஒரு ஆளு, லைட்டு போடுறதுக்கு ஒரு ஆளு, உணவு சமைக்கிறதுக்கு மட்டுமல்ல, அங்க நின்று வணக்கம் போடுறதுக்கும் கான்ட்ராக்ட். யாரு வந்தாலும் வணக்கம் போடுறாங்க. நம்ம நின்று போட்டாதானே இது மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடான்னு தெரியும். அதுக்கு 4 பேர் பணம் கொடுத்து வணக்கம் போட்டு இருக்கிறாங்க. வழியில போல 4 பேர் நம்ம போனவங்களுக்கு தெரியாத போது மண்டபத்தில் போய் சாப்பிட்டு இருக்கிறான். அப்படி எப்படி திருமணங்கள் இன்னைக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்டாக மாறி இருக்கிறதோ, அரசியல் நிகழ்ச்சிகள் இன்றைக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மாநாடு போட்டு ஒருத்தர் சொல்றாரு, பாசிசமா பாயாசமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பல பேர் கூகுள்ல போய் பார்க்கறான், பாசிசம்னா என்ன? அடா பாவிகளா, பாசிசத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக உலகத்தில் போராடி கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகள் வந்து பாசிசம் என்ன நீங்க கேட்கணும்ல. ஒரு ஆள் மாநாடு போட்டு பாசிசமா பாயாசமான கூகுள்ல போய் உடனே பாசாசம் என்ன? அவர் உடனே முதல்வர் நாற்காலி வேல்முருகன் சொன்னார்ல, பெத்தேல் நகர் நிறைய பட்டியலிட்டாங்க. நான் கூட யோசிச்சேன், ஒருவேளை பனையூரில் இருக்கிற வீடுகளை அப்புறப்படுத்துவது என்று அரசு முடிவெடுத்தாலும் அந்த பனையூர் பங்களாவை பாதுகாப்பதற்கும் செங்கோடி இயக்கம் தான் வர வேண்டியிருக்கிறது என்பதை முதல்வர் நாற்காலி கனவு கொண்டு கொண்டிருக்கிறவருக்கு சொல்லி வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது பீச் பக்கத்துல இருக்கு. ஒருவேளை கடலோர ஒழுங்குமுறை சட்டம் ஒண்ணு வந்து இப்ப பங்களாவை காலி பண்ணுங்கன்னா நேரா வடபழனி இருக்கிற ஆபீஸ் வாங்க, நாங்க உங்களை பாதுகாக்கிறோம். பல பேர் முதல்வர் கனவோடு அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தேசத்தினுடைய நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு மசோதாவை முன்மொழி இருந்தார்கள். ஆனால் என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை, மோடி கொஞ்சம் பின்வாங்கிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல். அதாவது ஒரே சாம்பார் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் புளிப்பா இருக்கு, கர்நாடகா போனா இனிப்பா இருக்கு, ஆந்திரா போனா காரமா இருக்கு. ஏண்டா ஒரே சாம்பார் கூட இல்லாத ஒரு நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமா? நீங்க இந்த நாய் வந்து ஒரு தேங்காய் கிடைச்சதுன்னா அது சாப்பிடவும் தெரியாது, உருட்டிக்கிட்டே இருக்கும் கையில வச்சு. மக்கள் ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்தில் இவர்கள் உட்கார வைத்து மக்களுக்கு ஏதாவது செய்வார்கள் என்று சொன்னால் மசூதி கீழே போய் தோண்டிட்டே இருக்கிறான்.
இங்க சிவன் இருந்தாரு, அங்க அவர் இருந்தாரு, இவர் இருந்தாரு. இதுவா அரசியல்? ஒரு பேச்சுக்கு சொல்றோம், 800 பேர் உட்கார அளவுக்கு பெரிய நாடாளுமன்றத்தை நீங்கள் கட்டியிருக்கிறீங்களே, அதுக்கு கீழே தான் பெருமாள் கோவில் இருந்தது என்று சொன்னால் இந்த புல்டோசர் அரசாங்கம் பெருமாள் கோவிலுக்காக நாடாளுமன்றத்தை இடித்து விட முடியுமா? மதவெறி அரசியல். மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய இந்த அரசியல் களத்துல எதெல்லாம் அரசியல பேசக்கூடாதோ அதையெல்லாம் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிற திசை திருப்புகிற ஏற்பாடுகள் என்பது ரொம்ப தெளிவா நடந்துகிட்டே இருக்கு. ஆகவே மக்களை அரசியல் படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் உண்மையிலேயே ஒரு ஜனநாயக போராட்டங்கள் நடந்த மண். ஆகவேதான் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட நீ என்னதான் மலரும் மலரும் என்று கனவு கண்டாலும் ஒரு இடத்தில் கூட மலராது என்பது மட்டுமல்ல, முளைக்கவே முளைக்காது என்று 40க்கு 40 இடங்களில் மதவெறி சக்தியை ஓரமா நிப்பாட்டி இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அரசு, இங்க இருக்கக்கூடிய கட்சி பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற அரசியல் ஒற்றுமை மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. ஆனால் இங்கே தோழர்கள் பட்டியலிடக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் அரசுக்கும் திமுகவிற்கும் வித்தியாசம் இருக்குது. நான் என்ன கேட்க விரும்பும், நான் கடைசியா அவனை சொல்லி நான் முடிக்கிற நேரம் இல்லை. என்ன கேட்க விரும்பணும்னா இந்த அரசு கிட்ட, மக்களுக்காக வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். 10 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்த ஒரு அரசு தமிழகத்துடைய எல்லா ஜனநாயக உரிமைகளையும் மறுக்கிற ஒரு அரசோடு ஒரு திரைமறைவு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை விரட்டுவது மட்டுமல்ல, இவர்களையும் விரட்டுவது என்று அரசியலாக நாங்கள் உங்களை ஆதரித்தோம். நீ ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, இது போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டாமா? சொத்து வரி உயர்வு, வீடுகளை அப்புறப்படுத்துவது, விலைவாசி உயர்வு, சாம்சங்குக்கு போராட்டம் தான், தொழிற்சங்கத்துக்கு அனுமதி, எவ்வளவு பிரச்சனை, போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளை தோழமையோடு ஒரு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிற போது, ஒரு நல்ல அரசாக இருந்தால் தோழமை கட்சிகள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்பதற்கு உங்களுடைய காதுகள் திறந்தே இருக்க வேண்டும். மாறாக உங்களுடைய கண்களை நீங்கள் மூடிக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்த முடியாது என்கிற ஒரு தோழமை சுட்டலை மார்க்சிஸ்ட் கட்சி உங்களுக்கு வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடு பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த தீர்மானங்களை விளக்கி இங்கே தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். அதாவது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. சில கோரிக்கைகளை பேசி தீர்க்கலாம், சில கோரிக்கைகளை போராடி தீர்க்கலாம், அல்லது சில கோரிக்கைகளை தீர்க்கிற வரை நாங்கள் கைவிடுவதில்லை என்று சொன்னால் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராகத்தான் இருக்கிறது. இங்க இருக்கிற ரேஸ் கோர்ஸ் யாருக்கா தெரியுமா? 710 கோடி இந்த அரசாங்கத்திற்கு. எங்களுக்கு வருமான பத்தில 6% வரி உயர்வு பண்ணியிருக்கிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறீர்களே, இந்த அரசாங்கத்திற்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு தெரியுமா? 710 கோடி ரூபாய். 710 கோடி ரூபாய் வரி நிலுவை வைத்திருக்கிற ரேஸ் கோர்ஸை அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து களத்தில் இறங்கிய ஒரே ஒரு கட்சி இருக்க முடியும் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கட்சியை தவிர வேற எந்த கட்சி சொல்ல முடியும்? அப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த மதவெறி அபாயத்திலிருந்து தேசத்தை பாதுகாக்கிற அதே நேரத்தில் மக்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிற கட்சியாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. இந்த ஜனநாயக போராட்டத்தை நடத்தக்கூடிய சமூகத்தினுடைய ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கிற, அரிக்கப்படுகிற இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை அரிக்கப்படாமல் பாதுகாப்பதற்காக, மக்கள் ஒற்றுமையை, மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக போராடிக்கொண்டே இருக்கிற, சமரசம் இல்லாமல் போராட்ட களங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த செங்கோல் இயக்கத்தினுடைய குரலுக்கு இந்த ஜனநாயக குரல் எப்போதும் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டு நல்ல ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டுடைய தீர்மானங்களை விளக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஜனநாயக குரலுக்கு என்றென்றும் ஆதரவு கரம் அளித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் பதிவு செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.